இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு அழகான பாதங்கள் என்று சொல்லி, அழகான பாதங்கள். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள், மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. உங்களை பார்த்து நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு டைம் கொடுத்து, எந்த மலைகளின் மேலே இந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகாய் இருந்தன என்று நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் இந்த வசனத்தை பல ஆண்டுகள் நான் படித்திருக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன, சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை அதை நீங்கள் நல்லா தெளிவாய் வாசியுங்கள். சமாதானத்தை கூறி, ஒரு சுவிசேஷகன் எதை பிரசங்கிக்க வேண்டுமாம்? சமாதானத்தை கூற வேண்டும். ஒரு சுவிசேஷகன் பிரசங்கிக்கும் போது மக்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாக வேண்டும். இயேசு அதை அதிகமாக வலியுறுத்தினார். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன். சமாதானத்தை அதிகமாக, ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து, எங்கே சமாதானம் இருக்கிறது, எப்படி சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய சுவிசேஷம். அடுத்தது நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். புத்திமதிகள் நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். குடும்பத்துக்கு ஆலோசனை சொன்னால் நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். வாலிபர்களுக்கு ஆலோசனை சொன்னால் நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். வாலிபர்கள் ஆலோசனை கேட்கும்போது கவனமாக யாரிடத்தில் கேட்கணுமோ அவர்களிடத்தில் கேளுங்கள். எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்டால் அவங்கள ஞாயிற்றுக்கிழமை சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். ரட்சிப்பை பறைசாற்ற வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். நாம் பிரசங்கிக்கும் போது மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அடுத்தது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது பிறந்து 2 ஆண்டுகிட்ட ஆயிடுச்சு. நல்லா கவனிக்கணும். இந்த சாஸ்திரிமார் வந்தாங்களே, எருசலேமுக்கு வந்தாங்க சாஸ்திரிமார். பிறந்த உடனே வரல, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இப்போ நட்சத்திரம் கிழக்கில் தோன்றுது. அதை பார்த்து வர்றாங்க. வந்து அந்த அரண்மனையில் வந்து என்ன கேட்டாங்க? அங்கே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். ஏரோது கதிகலங்கி போயிட்டான். ஏரோது தானே அந்த காலத்தில் இருந்தது. நான் தானே ராஜா, இப்போ யூதருக்கு ராஜா வேற எங்கேயோ பிறந்திருக்கிறாருன்னு இந்த சாஸ்திரிமார் வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலங்கி போயிட்டான். அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. கலங்கி போய் இவங்கள்ட்ட சொல்கிறான்,
நீங்கள் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், நானும் போய் அந்த பிள்ளையை என்ன பண்ணணும், பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறான். நல்ல எண்ணத்தோடையா சொன்னான்? அந்த பிள்ளையை கொன்று போடணும், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமேன்னு. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரித்து அவங்க வேற வழியாக போயிட்டாங்க. ஏரோது என்ன பண்ணா, சாஸ்திரிகளினாலே வஞ்சிக்கப்பட்டதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தது நான். இதுக்காக நான் இப்போ ஏதோ ஆண்டவர் ஏவராது சொல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த சரித்திரங்களை படித்திருக்கிறேன். ஏரோது வஞ்சிக்கப்பட்டு விட்டான் சாஸ்திரிகளினால். அதனால என்ன பண்ணிட்டான், 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைங்களெல்லாம் கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். புரிகிறதா அவங்களுக்கு? அதனால தான் நான் சொல்கிறேன், நட்சத்திரம் தோன்றி இவங்க வர்றதெல்லாம் 2 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அவனுங்க சொன்னானுங்க, பெத்லெகேமிலே பிறப்பார், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். யூதேயாவில் உள்ள பெத்லெகேமே, நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே வந்தானுங்க இவங்க. அவங்க இப்போ தான் சொன்னார் சாஸ்திரிகளை பற்றி. அவங்களாம் பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் ஆராய்ச்சி விட்டு தான் இங்கே யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்க வந்தார். ஆனால் இயேசு எங்கேயுமே இந்த 33 ஆண்டு காலம் உலகத்தில் இருந்தபோது எந்த யூதேயாவையும் ஆளலை, எதையும் ஆளலை. அப்போ இங்கே என்ன பண்ண சொல்ல, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி சியோனுக்கு சொல்லணுமா? எப்போ ராஜரீகம் பண்ணுவார் இயேசு? 1000 வருட அரசாட்சியில் ராஜரீகம் பண்ணுவார். அப்போ உங்களுடைய பிரசங்கங்கள் நன்றாய் கவனியுங்கள். பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகள், சுவிசேஷர்களாய் நீங்கள் போகிற பிள்ளைகள், வெளியே பிரசங்கிக்கிற பிள்ளைகளுடைய பிரசங்கத்திலே சமாதானம் உண்டாக வேண்டும். நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போதே 2வது நற்காரியங்களை நீங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அவர்களும் நற்காரியங்களை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வேண்டும், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகையையும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்பொழுதுதான் முழுமையடை. இப்படி சொல்லுகிறவருடைய பாதங்கள் எங்கே இருக்கிறதா? மலைகளின் மேலே. எவ்வளவு அழகா இருக்கிறது. நான் இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே டைம் கொடுத்துட்டேன். நீங்கள் யாரும் சொல்லலை. 1 நிமிஷம் தானே நான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். எந்த மலைகளின் மேலே? சீனாய் மலையின் மேலேன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ரீசன் சொல்லணும். நான் நிறைய இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் தான் எனக்கு நிறைய கட்டுரை எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம் போல இருக்கு. சோத்திரம். சரி, தெரிஞ்ச பிறகு சொல்லுங்கள். இது மாதிரி நான் அடிக்கடி நான் ஒரு குழப்பத்தை சொல்லி விட்டுட்டு போயிடுவேன். உங்களுக்கு யோசிக்கிறது இருக்கு. இன்னும் நான் வேதத்தை சரியாக நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களும் நானும் தான் நான் சொல்வேன். இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம எப்பவும் படிக்கிற வசனங்கள்லாம் அதில் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு இன்னும் விளங்காமல் இருக்கிறது. சரி, எனக்கு ஆண்டவர் விளங்க பண்ணிட்டார். செய்தியை கொடுக்கும்போதே ஆண்டவர் எந்த மலை எங்கே கால்கள் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டார். என்னாலும் எனக்கு ஒரு நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் ஒரு அவிசுவாசம்னு சொல்கிறது. அதுக்கு பிறகுன்னா இது கரெக்டு தானா என்று சொல்லி கேட்குறதுக்கு என்னோட ஒரு 10 வயது மூத்தவர் ஊழியருக்கு ஃபோன் போட்டு, ஐயா இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எந்த மலைகளின் மேலே இது சுவிசேஷனுடைய கால்கள் அழகாக இருக்கின்றன என்று சொல்லுகிறாரே என்று சொன்னார். அவர் அது மலைகளின் மேலே நிற்கிறது, அது மலைகளின் மேலே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது தெரியுது ஐயா, எந்த மலைன்னு தான் கேட்டேன். அது அவர் சொன்னார். அப்புறம் கொஞ்சம் யோசித்துட்டு, மலைகள் என்று சொல்லுகிறது கண்மலைகள், கண்மலை கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவின் மேலே. அப்போ ஆண்டவருக்கு மேலே ஏறி நிற்போமா? என்னென்ன வெளிப்பாடு அவருக்கு வந்து நான் ஏன் தான் கேட்டேன்னு நினச்சி ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு நீர் வெளிப்படுத்தினதை திரும்ப போய் நான்
சந்தேகத்தில். ஏன்னா சில காரியங்களை மூத்த ஊழியக்காரங்கள்ட்ட சிலது தெரிஞ்சுக்கிடலாம், அவருடைய அனுபவங்கள், காரியங்கள். சோதரம். சரி, அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே வரும் பொழுது ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு என்ன சொன்னார்? யூதா எழுதின நிருபத்தில் சொல்லும்பொழுது, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம் யூதாவில் சொல்லும்போது அவர் சொல்லுவார், 15ஆம் வசனம் வாசிங்க. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட ஆயிரமான தூதர்களோடு என்று இங்கே சொல்லவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். வருகிறார். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். நீங்கள் தெசலோனிக்கேயரில் நாம் பார்க்கும்போது எல்லா மரண வீடுகளிலும் நாம் பேசுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு உயிர்த்தெழுந்தது போல அவர் திரும்ப என்ன பண்ணுவார்? வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எந்த அதிகாரம்? 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 4:16. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போங்க. மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு வரும்போது பரிசுத்தவான்களோடு கூட வருவார். எங்க வந்தாராம்? சகரியாவின் புஸ்தகம் 14:4 வாசியுங்கள். சகரியா 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். கிழக்கே எங்கே இருக்கிற? எருசலேமிலே கிழக்கே இருக்கிற எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒலிவ மலையின் மேலே நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து ஒலிவ மலையானது கிழக்கு மேற்காக இரண்டாக பிளக்கும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பாதங்களை வைப்பது எந்த மலையில வைக்கிறாராம்? ஒலிவ மலையில. இப்ப இயேசு 2ஆம் வருகையில் அங்க வரும் பொழுது யாரோடு கூட வருவார்? பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அப்ப பரிசுத்தவான்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1000 லட்ச பரிசுத்தவான்கள் அந்த ஒலிவ மலையில் மட்டும் வந்து இறங்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற மலைகளின் அந்த அந்த அங்கெல்லாம் அந்த பார்த்தீங்க, எருசலேம் என்பது மலைகளாலே சூழப்பட்டதான ஒரு பகுதி. அந்த மலைகளின் மேலே அப்பொழுது பார்க்கும்போது அப்படியாக கூட்டமாக பரிசுத்தவான்கள் அப்படியே வந்து இறங்குவார்கள். அப்பொழுதுதான் அவருடைய பாதங்கள் எப்படி இருக்குமா? அழகாக இருக்கிறது. ஆண்டோடைய பார்வையிலே ஆஹா, பாடுபட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், வைராக்கியம் பாராட்டினவர்கள், கிறிஸ்துவுக்காக நின்றவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், உலகத்தை வெறுத்தவர்கள், அவருடைய பாதங்கள் அந்த மலைகளின் மேலே அழகாயிருக்கிறதா? மல்லியா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பாதமும் என்னுடைய பாதமும் கூட அந்த நாளிலே அப்படியே வந்து இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய கால்கள் அவ்வளவு அழகாக, என் இயேசு வந்து அந்த ஒலிவ மலையிலே கால் வைக்கும்போது என்னுடைய காலும் கூட
அந்த ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். இந்த அதன் பிறகுதான் நமக்கு 1000 வருட அரசாட்சி. அந்த தேவனுக்கு ஒப்பாக நாம் இருந்து அவருடைய கால்களுக்கு ஒப்பாக என்னுடைய கால் மாறுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்வேன். தேவனாலே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நாம் நினைக்கலாம், நான் அதற்கு ஒரு தகுதி இல்லையே, என்னுடைய ஜீவிதம் இப்படி இருக்கிறதே, என்னுடைய ஜீவியம் இப்படி இருக்கிறதே. சரி, வேதத்தில் சில வசனங்கள் உண்டு, இந்த தாறுமாறாக ஓடுகிறது. அந்த ஒட்டகத்தை பற்றி கூட சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன பண்ணுமா? தாறுமாறாக ஓடுமா. காட்டு கழுதைகள். இன்னைக்கு மனிதன் அப்படி தான் இருக்கிறான், தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறான். கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிவிலே சொல்லி முடித்து விடுவேன். கர்த்தர் நல்லவர். ஆனால் இப்பொழுது நம்முடைய பாதங்கள் அந்த தகுதி இருக்கிறதா என்று நீ நினைத்து, நான் அதற்கு தகுதியா, நான் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லையே, சுவிசேஷகனுடைய கால் தான் எப்படி இருக்குமா? அப்படி இருக்குமே. நான் இன்னும் சமாதானத்தை கூறலையே, நற்காரியங்களை அறிவிக்கலையே, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தலையே, தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார்னு சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்களன்னா சொல்ல ஆரம்பிச்சிருங்க. எப்படிங்க நான் சொல்ல ஆரம்பிக்கிறது? எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறது? நீங்கள் வேலைக்கு போகிறீங்கல்லவா, உங்கள் கூட நிறைய பேர் வேலை செய்வாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருப்பாங்க. என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? அட போங்க நண்பா, மனசே சரியில்லை, மனசு சரியில்லை, கல்யாணம் பண்ண குடும்பமே சரியில்லை அப்படின்னு இப்படியாக பலர் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க? புலம்புவாங்க. அவங்களது அப்போ தான் நான் என்ன பண்ணணும், இப்போ தான் உங்கள் சுவிசேஷ வாசல் திறந்துருக்குறதுன்னு நினச்சிக்கிடுங்க. அவங்கள்ட்ட சொல்லணும், என்னதான் முயற்சித்து அப்படி இப்படி நீ பண்ணி கஷ்டப்படுறிய, ஒரு நாள் இயேசு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருப்பா, உன் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும். நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க. கல்யாணம் பண்ணிட்டு இந்த பெண்கள் அம்மா வீட்டுக்கு கல்யாணம் ஆன சில மாதங்களில் வருவாங்க. அப்போ சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தாங்க, கேட்பாங்க, எப்படி உங்கள் மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு, உங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் எப்படி, சொந்த பந்தங்கள்லாம் எப்படி, உனக்கு அங்கே செட் ஆகிடுச்சா அப்படின்னு. என்ன செட் ஆகலைன்னா வந்துருன்னு அர்த்தமா? கேட்குற கேள்வியே சரி கிடையாது. அங்கே செட் ஆகிடுச்சா உனக்கு அப்படின்னா என்ன கதை? அவங்களுக்கு என்ன சொல்லணும்? கல்யாணம் ஆகி புதுசாக போகும்போது உன்னுடைய வாழ்க்கை முறையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நீ இங்கே 8 மணி வரைக்கும் தூங்கியிருப்ப, உங்கள் அம்மா தான் தோசை சுட்டு சாப்பிடு மகளே சாப்பிடு மகளேன்னு நீ வேலைக்கு போகிற வழி வரைக்கும் ஊட்டிகிட்டு போவாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது வழி வரைக்கும் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நீ தான் காலமே 5 மணிக்கே எழும்பி வீட்டை பெருக்கி கோலம் போட்டு நீ சமைச்சு காப்பி கொடுத்து டிஃபனெல்லாம் செய்து கொடுக்கணும் மகளே, அதனால் கொஞ்சம் மாற்றிக்கோ, அதெல்லாம் சரியாயிரும்னு நற்காரியங்களை போதிக்கணும். இன்றைக்கி அது போதிக்கிறது கிடையாது. அப்போ அந்த நற்காரியங்களை இப்போ என்ன பண்ணணும்? சொல்லணும். கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய பேர் இந்த ஆரம்பம் என்ட்ரன்ஸ் ப்ராப்ளம், அதனால் அப்படி தான் ஒருத்தன் கல்யாணம் ஆகி, நான் இதற்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கிறேன், 10 நாளாக முகமே சரியில்லையா. 10 நாளாக முகம் சரியில்லைன்னா 10 நாளாக எதுவும் நடக்கலை. இப்போது அவங்க கூட இருக்கிறவன் சொல்கிறான், வேலைக்கு போனோம், என்னையா அடப்போப்பா, நான் இப்போ தான் என்னமோ சொமேட்டோ என்னென்னமோ வருது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அல்லவா? அதனால் கல்யாணம் பண்ணியாவது வாய்க்கு ருசியாக சமைச்சு தருவான்னு பார்த்தா ஒரு நாள் உப்பு இல்லாமல் சமைச்சு கொடுக்குறாப்பா. உப்பு இல்லையேன்னு சொன்னோன்னா மறுநாள் உப்பாக கொடுக்குறா, உப்புமாவா உப்பாவா கொடுக்குறா.
அந்த உப்புமான்னு எதுக்கு பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. உப்பு அதிகமாக இருக்குமோ? சரி, அப்புறம் சொல்லுங்கள். சரி, அப்புறம் சமைக்கவே தெரில. பொரியல் வச்சு அதில் இல்லை, சாம்பாரில் ஒரு டேஸ்ட் இல்லை. ஏதாவது கேட்டால் சண்டை வருது. சண்டை வந்தோன்னா அன்னைக்கு அவங்க தனியாக படுக்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. அப்போ அவன் சொன்னானா, டேய் அவன் என்ன தான் சமைச்சு போட்டாலும் நீ என்ன சொல்லணும் தெரியுமா? சூப்பராக இருக்குது, சூப்பராக, இதுதான்டா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சோறை கொண்டு வைக்கும்போதே சொல்லு, பிச்சி பூ போல் இருக்குதுன்னு சொல்லு. சாம்பார் விடும்போது சொல்லுது, சரவண பவன் சாம்பாரே தோற்று போவோம்மா, உன் கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. அவள் பொரியல் வைப்பா, ரசம் ஊற்றுவா, காணாவூர் திராட்சை ரசம் கூட இவ்வளோ இல்லை, அப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னாலாம். அப்படி சொல்லு, இல்லைன்னாலும் என்ன பண்ணு, நீ சொல்லு, அப்போ தான் அவளுக்கு சந்தோஷம் வரும், நீங்கள் நல்லா இருக்க முடியும். சரி அண்ணா, இன்றைக்கி நான் போய் என்ன பண்ணிடுறேன் அப்படியே சொல்லிடுறேன். இன்னைக்கு போனான். அந்த அம்மா, சாப்பாடு போடுமா, சமைச்சிட்டியா செல்லம், சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன். போட்டு சாப்பாடு போகும். சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா, பிச்சி பூலேன்னு. அந்த அம்மா அப்படியே முறைச்சி பார்த்தாங்க. என்னடா சந்தோஷப்படுவான்னு பார்த்தா முறைச்சி பார்த்தா. சாம்பார் ஊற்றுனா இவன் சொல்கிறான், என்ன அருமையான சாம்பார், அப்படியே சரவண பவன் சாம்பார் மாதிரி இருக்கே அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, புடவை வரிஞ்சு ஒரு சொல்லிட்டு பொரியல் வச்சாங்க. என்ன மாதிரி இருக்கு. கரண்டியை தூக்கிட்டு வந்தா, டேய் 10 நாளாக நான் சமைச்சு போட்டேன், ஒவ்வொரு நாளும் குறை சொன்னேன், இன்னைக்கு எனக்கு தலைவலின்னு வேலைக்காரி சமைச்சு போட்டா அதை புகழ்ந்து பேசுறிய. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்கணும். நற்காரியங்களை நீ அறிவிக்கணும். இப்படி தான் இருக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி போ அப்படின்னு நல்ல காரியங்களை சொல்லணும். இவன் சொல்லி கொடுத்தான் பாருங்க, புகழ்ந்து பேச. அவனும் புகழ்ந்து பேசி வாங்கி கட்டினான் பாருங்க. அதற்கு சோத்திரம். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நல்லதே செய்யுங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே பண்ணுங்க, நல்ல ஆலோசனைகள் கொடுங்க. உங்கள் கால்களை அழகான கால்களாக ஆண்டவர் மாற்றி நிற்க வைப்பார். சரி, இப்போ நான் சொன்ன எதுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, ஆண்டவராலே உங்களுடைய கால்களை அழகுபடுத்த முடியும். உலகத்தாராலே அருவருக்கப்பட்ட கால்களை ஆண்டவர் அழகுபடுத்தின ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நன்றாக உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள். சமாரியாவிலே பிரியமானவர்களே, சீரியா ராஜா சமாரியாவை முற்றுகை போட்டான். இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அங்கே பயங்கரமான பஞ்சம் வந்து விட்டது. இந்த பஞ்சம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். நன்றாய் கவனியுங்கள். ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மற்றும் அதை முற்றுகை போட்டானாம் அந்த ராஜா. முந்தின வசனத்தில் இருக்கு, 34ஆம் வசனத்தில் கவனியுங்கள். நான் அதை படிக்கும்போது கொஞ்சம் யோசித்தேன். எதை எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க? ஒரு கழுதத்தலை. நீங்கள் யாராவது கழுதக்கறி சாப்பிட்ருக்கிறீங்களா? அப்போ அந்த ஊரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நம்ம ஆட்டுத்தலையெல்லாம் வாங்குவோம், ஆனால் கழுதத்தலையை வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்து? 80 வெள்ளிக்காசு. அந்த காலங்களிலே ஒருவன் வேலை செய்தால் 1 வெள்ளிக்காசு தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு பணம் 1 வெள்ளிக்காசு. 80 வெள்ளிக்காசுன்னா 80 நாள் சம்பளம். 80 நாள் சம்பளத்தில் என்ன வாங்க முடிஞ்சுதான்?
ஒரு கழுதத்தலை மனுஷன் சாப்பிடுவானா அது? அதுதான் கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல. அவ்வளவு பஞ்சம். ஆடு மாடு எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான் போல இருக்கு. வெறும் கழுதையை தான் விட்டு வச்சுட்டு போயிருப்பான் என்னமோ தெரில, ஒன்றும் புரியலை. இந்த புறாக்களுக்கு போடுற கார்படி பயர், கார்படி நீங்கள் நம்ம கணக்கிலே வச்சுக்கணும். 1 கிலோ அதில் 1/4 கிலோன்னு வைங்களேன். அது புறாக்களுக்கு போடுகிறது நல்ல குவாலிட்டி போட மாட்டாங்க. இந்த கம்பு கேழ்வரகு போடுற மாதிரி ஏதோ ஒன்று போடுவாங்க. அதுவே 5 வெள்ளிக்காசு. இந்த லெவலில் போயிடுச்சுங்க அங்கே சமாரியாவில் பஞ்சம். இப்போ என்ன நடக்குதுன்னா 2 அம்மாமாருங்க பேசிக்கிறாங்க. எதையுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. 80 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு கழுதத்தலை வாங்கி சாப்பிட்ற நிலவில் நம்ம போயிட்டோம். நம்ம ஒன்று செய்யலாம், உன் பிள்ளைய இன்னைக்கு கொடு, அதை வெட்டி சாப்பிட்றலாம் கறி வச்சு, நாளைக்கு என் பிள்ளைய சாப்பிட்லாம். இங்கே கீழே உள்ள வசனங்களை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிட்டுட்டாங்கங்க. அந்த முதல் நாள் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை ஆக்கி தின்றுட்டாளாம். வாசிங்கம்மா அதை 28ஆம் வசனம். ராஜா பின்னே அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். கொடுமை பாருங்க. அப்படியே அதை நினைச்சாலே ரத்தம் எல்லாம் எப்படி சுண்டுது. பஞ்சம் தலைவிரித்தான், செத்து தொலைக்க வேண்டியதானே அந்த பஞ்சத்தில். பிள்ளையை ஆக்கி தின்ற அளவில் பஞ்சம். இந்த நிலைமை ஆனவுடனே ராஜா அங்கே மேலே அப்படியே உப்பிரிகையில் அப்படி சுற்றுறான். இந்த அம்மா வந்து அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜாவே எங்களை ரட்சியும். அவன் அங்கேருந்து சொன்னான், ஏம்மா கடவுளே ரட்சிக்கலைன்னா நான் எங்கே போய் உன்னை ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறான். சரி சொல்லு, என்ன கதை, என்ன எதுக்கு நீ இப்போ என்ன ரட்சியம்னு சொல்லி கேட்ட அப்படின்னு சொல்லும்போது அவள் கதையை சொல்கிறான். இவ்வளவு கொடிய காரியம் பிரியமானது. அவ்வளவு தூரம் சமாரியாவிலே பஞ்சம். இப்பொழுது அங்கே நம்ம அருமையான எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் திடீரென என்ன சொல்லிட்டாங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை நேரத்திலே சமாரியாவிலே ஒரு மரக்கால் கோதுமை, சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த ஒரு வெள்ளி பணத்தினுடைய காயின்ஸ் தான். இப்போ ஒரு 10 ரூபான்னா நமக்கு 1 ரூபா துட்டில் 10 வருதுல்ல, அதுபோல் அந்த காயின்ஸ் தான் சேக்கல். ஒரு வெள்ளி பணத்தினுடைய பகுதிகள். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார், நேற்றைக்கு வரைக்கும் என்ன விற்றது? கால்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்றது. ஆனால் நாளைக்கு என்ன விற்குமா? ஒரு மரக்கான்னு சொன்னால் பல படிகள் சேர்ந்தது. 8 படி 10 படி இதெல்லாம் சேர்ந்த ஒரு மரக்கா. ஒரு மரக்காலே பைசா கணக்கில் கிடைக்கும்னு சொல்கிறார் அவர். உடனே அங்கே இருந்த ஒருத்தன் சொன்னான், அவன் இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்களே நக்கலாக பேசுகிறான்னு, அப்படி தான் சொன்னான் அவன். ஓ கடவுளே இறங்கி வானத்தையே திறந்து கொட்டினா கூட இது நடக்குமாயா? 80 வெள்ளிக்காசு கொடுத்து கழுதத்தலையை சாப்பிட்டுட்டு இருக்கிற காலத்தில் போய் நாளைக்கு இவ்வளவு சீப்பாக கிடைக்கும்னு நீர் சொல்கிற ஒரே நாளையில். வாசிங்களேன், நல்லா இருக்குமே அதை பார்த்து. இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினார். கர்த்தர் வானத்திலே மதகுகளை 2வது வசனம் வாசிக்கிறாங்க. அவங்க நடுப்பகுதியிலேருந்து வாசிக்கிறாங்க, அதனால் எங்கேயும் தேடிட்டு இருக்காதுங்க நிறைய பேர். ஆமாம் வாசிங்க. இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினால் இப்படி நடக்குமோ? அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், கண்களினாலே மாத்திரம் நீ அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். நீ விசுவாசிக்கல. நான் ஒரு கர்த்தருடைய மனுஷன் தீர்க்கதரிசி சொல்றேன்னா நீ அதை விசுவாசிக்க முடியாதுதான். இன்னைக்கு வரைக்கும் எப்படி நடக்குது பாருங்க கொடுமை. நாளைக்கு எப்படி இவர் சொல்றாருன்னு நடக்காதுன்னா இப்பதான் கதை ஆரம்பிக்குது. 3ஆம் வசனம்.
குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். ஒலிமுக வாசல்ல அங்க இருக்கிறாங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? கவனிங்கள், இந்த ஒலிமுக வாசல்ல இந்த குஷ்டரோகிகளுக்கு என்ன வேலை? பிச்சை எடுக்கிற வேலை. அவன் பிச்சை எடுத்து பிழைச்சிட்டு இருக்கான். இப்ப 80 வெள்ளிக்காசு கொடுத்த ஒரு கழுத தலையை வாங்குறவங்க எவனா பிச்சை போடுவானா? நமக்கே இல்லாத இருக்கிற நேரத்தில் எங்க பிச்சை போடுறது? ஒலிமுக வாசல்ல வெளியூருக்காரங்க ஒரு ஞானிகிட்ட தான் கேட்கணும். ஞானம் ஒலிமுக வாசல்ல. ஏன்னா வெளியில கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அங்கேயாவது வெளியூருக்காரன் எவனாவது வருவான், கேட்டா கொடுப்பான். நல்ல காரியங்கள் தான், கத்துக்கிடுங்க. சோத்திரம். இப்போ நான் 4 குஷ்டரோகிகள் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த சீரிய படைகள்லாம் அந்த பக்கத்தில் அப்படியே இந்த இதெல்லாம் கூடாரம் அமைச்சு பார்த்தீங்களா, இந்த யுத்தத்துக்கு போகும்போது பிரியமானே கவனமாக இருக்கணும். யுத்தத்துக்கு போகும்போது 2 ஐட்டம் போகும். ஒன்று யுத்த தளவாடங்கள் போகும், இன்னொரு வண்டியாக அந்த யுத்தத்துக்கு போகிற மக்களுக்குரிய பாதுகாப்பு கருவிகள், தண்ணீர், சாப்பாடு இதெல்லாம் போகும். பல மாதங்கள் யுத்தம் ஆகணும்னா பல மாதங்களுக்கு. இப்போ இவனுங்களை என்ன பண்ணுறான், சீரிய படை அங்கே வந்து முகாமிட்டிருக்கிறார்கள் அங்கே. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, அவன் நிறைய பொருளோடு வந்திருக்கிறான். நம்முடைய நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்கு இன்னும் இருக்கிறதையும் எல்லாம் அழிச்சிடணும், நாட்டை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். நம்ம இங்கே இருந்தாலும் எவனும் பிச்சை போட மாட்டான், அங்கே போயிடலாம் அப்படின்னு எப்போ போனாங்க? அதை சொல்லுங்க. அதிக இருட்டோடன்னு இருக்குமே, எங்கே இருக்குது? 5ஆம் வசனம். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்து போனாங்க. இப்போ இவங்க போறப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினாராம். போறது யாரு? குஷ்டரோகி. நான் தான் உங்களுக்கு சொல்றேன், அன்பு தெய்வ பிள்ளையே, உன் அழகான பாதங்கள் அந்த மலைகள் மேலே காணப்படும், என்னுடைய கால்கள் அப்படி நிற்குமான்னு நினைக்காதே. குஷ்டரோகிய காலையை ஆண்டவர் மாற்றினார். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு குஷ்டரோகிய காலை, அவன் நடக்கிற நடை, அவன் நடந்து போகும்போது அவன் மெதுவாக தான் நடந்து போயிருப்பான். எதிரிகளுடைய பாளையத்துக்கு போனான்ல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, குதிரையினுடைய அந்த கால் பதித்தால் என்ன சத்தம் வரும், இராணுவ பீரங்கிகள் முழங்கினால் என்ன சத்தம் வரும், அந்த சத்தத்தை முழங்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லலாமா? தெய்வ பிள்ளைகளே, நானெல்லாம் நிறைய நாள் ஸ்டேஜில் நிற்கும்போது அங்கிருந்து வெளிப்பாடுகள் வரும், புதிய புதிய வெளிப்பாடுகள் அங்கிருந்து வரும். நீ ஆண்டவருடைய கரத்தில் உபயோகிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நின்று பார். உன் கால்களை ஆண்டவர் மான்களின் கால்களை போல மாற்றுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மாற்றுவார். குதிரை இராணுவத்தினுடைய இரைச்சலை கேட்க பண்ணினார். குஷ்டரோகி தான் நடந்து போறான், விரும்பாதவன், மக்களால் விரும்பத்தகாதவன். அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை ஒருவேளை மக்கள் விரும்பாமல் இருக்கலாம். நீ நடந்து பார், உன் கால் வைத்து பார், அப்பொழுது தெரியும் அற்புதம். பிரியமானவளே, பேதுரு அப்படியே கலங்கி நிற்கிற, ஆண்டவரே நீரே ஆனால் நான் வா, இறங்கி வா. இறங்கி வந்தவன் நடந்தானே. நீ இறங்கி வராத வரையிலும் உன்னுடைய காலில் இருந்து வல்லமை வெளிப்படாதே. நீ கால் வைக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். யோசுவாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறதா. அந்த காலங்கள் அறுப்பு காலம். அது பிரவாகித்து ஓடும்போது ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தானிலே பட்ட உடனே ஓடி வந்திருந்த தண்ணீர் குவியலாக நின்றது. உன் பாதம் படும்போது பிரச்சனைகள் ஓடி போகும். உன் பாதத்தை நீ சாதாரண பாதமா நினைக்காதே. இன்னைக்கு அநேகர், நான் சொல்லுகிறது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், முன்வர மாட்டேன் என்கிறீர்கள். ஊழியம் செய்ய முன்வாருங்கள், ஆண்டோடைய பணியை செய்ய முன்வாருங்கள்.
ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முன்வாருங்கள். எனக்கு அவரை போல தகுதி இல்லை, இவரை போல தகுதி இல்லை நினைக்காதே. ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை மாறுதலாய் முடிப்பார். உனக்கு மனது மட்டும் இருந்தால் போதும், அந்த வாஞ்சை உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். அந்த குஷ்டரோகிகளுடைய பாதங்களை அதை எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? ரதங்களின் சத்தம். அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை அப்படி மாற்றுவார். நீ சாதாரண பிள்ளை அல்ல, நீ சாதாரண பிள்ளை அல்ல. நேற்றைக்கும் நான் ஊழியக்காரங்களுக்கு தான் பேசினேன், இன்றைக்கும் அப்படி தான் போகுது. பாருங்க கதை எப்படி போகுது பார்த்தீங்களா? நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, எனக்கு இல்லை. வந்து பார், உன்னுடைய கால்களை ஆண்டவர் மாற்றுவார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதுக்குள்ளே ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த பஞ்சம் வந்தது, நான் சொன்னேனே, என்னுடைய வயசுக்கு மேல் இருக்கிறவங்க தான் இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சு கொள்ள முடியும். நிறைய பேர் என் வயசுக்கு மேல் வரல போல இருக்க. அப்போ உங்கள் வயசு என்னன்னு கேட்டால், எனக்கு இப்போ 52 வயசுன்னு வைங்களேன். நாங்கள்லாம் வந்துட்டோன்னு சொல்கிறீங்களா? எனக்கு இப்போ 64 வயசு. 64க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. அப்பா கௌசல்யா தாண்டிட்டாங்க, அம்மா தாண்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஐயா அவரெல்லாம் தாண்டிட்டார். இப்போது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 1970 74க்குள்ளாக ஒரு யுத்தம் வந்தது நம்முடைய நாட்டில். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இதெல்லாம். அது பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் தான். அந்த யுத்தம் வந்தபோது ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்போல்லாம் நான் சின்ன பையன், 13 வயசு 12 வயசு பையன். அப்போல்லாம் பிளைன் அப்படி பறக்கும், யாரும் வீட்டிலேருந்து வெளியே வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் அந்த யுத்தம் முடிகிற போது ஒரு சில வருடங்கள் பயங்கரமான பஞ்சம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களுக்கு சமைச்சு தரும்போது பாதி ரைஸ் வச்சுருப்பாங்க நைட்டு சாப்பிடல. பாதி ரைஸும் பாதி ஆளுவள்ளிக்கிழங்கு இதுதான் வைப்பாங்க. அந்த காலங்களில் ரைஸ் எல்லாம் விலை அவ்வளோ ஏறி போச்சு. நான் சொல்கிற காலத்தில் அரிசியை 1 ரூபா விற்ற காலம்தான். ஆனால் அந்த 1 ரூபா கொடுத்து அரிசி வாங்குறதுக்கே வழி கிடையாது. அவ்வளோ பயங்கரமாக அது விலை ஏறி போயிடுச்சு. கிடைக்கல, பஞ்சம் பயங்கரமாக இருக்கும்போது இந்த சோளத்தை சமைச்சு எங்களுக்கு போட்டிருக்கிறார்கள். சோளம், கோதுமை, மக்கா சோளம், கோதுமை. இந்த கோதுமையை அந்த காலத்தில் அவிச்சது, நான் சொல்கிறது அவிச்சா அது இந்த மாட்டுக்கு புளியங்கொட்டை அவிச்சா மாதிரி இருக்கும். அதை சாப்பிட முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசின்னு ஒன்று வருது, மாப்பிள்ளை சம்பான்னு ஒன்று வருது. இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி காலமாக கூட கருப்பு கவுனி கஞ்சி தான் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன். அது பிடிக்காது இப்போ சாப்பிட்றதுக்கு. அதை முழுசாக சாப்பிட்டா பல்லே வலி எடுத்துடும். அதை மின்னு சாப்பிட்றதுக்குள்ளால அது 8 ஹவர் ஊற போடணும். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதை சாப்பிடவே முடியாது. இப்படி தான் அந்த கோதுமையை சாப்பிட்றதுக்கும் இருக்கும். அதனால் அப்போல்லாம் சாப்பிடவே முடியாது. அவ்வளோ பஞ்சம். நான் அதன் பிறகு 76 சென்னைக்கு வந்தபோது, எனக்கு முன்னதாக ஒரு சில 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னைக்கு வந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, அந்த பஞ்ச காலங்களிலே எங்கள் சென்னையில் வேலையே இல்லை, கம்பெனிகள் மூடியிருந்து வேலையே இல்லை. இங்கே பிரபா சேம்பர்னு ஒன்று இருந்துக்கும், பிரதருக்கெல்லாம் தெரியும். அந்த சேம்பரு நான் வந்தோம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருந்தது. அந்த சேம்பரில் கம்பெனிக்கு ஐடிஐ படித்துட்டு வந்தவர்கள், அப்போல்லாம் ஐடிஐ தான், டிப்ளமோ கூட பெருசாக கிடையாது. அப்போல்லாம் யார் டிப்ளமோ படித்தது? ஏதோ ஒருத்தர் படிப்பாங்க. இன்றைக்கி அது நல்ல இன்ஜினியர்களுக்கு மேல் படிப்பது. அப்போ ஐடிஐ படித்தவர்களெல்லாம் சேர் குலைத்து செங்கல் அறுத்தார்களாம். அவர் சொல்லுவாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா, அந்த அயப்பாக்கம் போனீங்கன்னா ஸ்டாண்டர்டு பிரிக் ஒர்க்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 பிரிக் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ கோலடியில் நம்ம அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. அங்கெல்லாம் போய் இவர்கள் வேலை செய்தார்களாம். பிரியமானே, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். பஞ்சம் வரும்பொழுது எப்படி பஞ்சம், உயிர் வாழணுமே, அப்படி போய் செய்தார்.
இப்பொழுது எலியா சொல்லுகிறார், நாளைக்கு உங்களுக்கு மலிவாக கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இவங்க போனாங்க பாருங்க. போனா அந்த இரைச்சல் கேட்கிறது, இராணுவங்களின் இரைச்சல், பயங்கரமான இடி முழக்கம் போல. எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. யாரு? அந்த எதிரிகள். வந்து பாளையம் இருந்தாங்களே, சீரியா தேசத்து ராஜாவும் அவனோடு கூட சேர்ந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டானுங்க, உயிர் தப்புறதுக்காக தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. இவன் வந்தான், இவனுக்கு ஒன்றுமே தெரில. யாரு? இந்த குஷ்டர்களுக்கு ஒன்றுமே தெரில. இவன் நடந்தது போனானே தவிர இராணுவத்தின் முழக்கமும் இதெல்லாம் அவனுக்கு தெரில. எப்படி சிறைச்சாலையில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது தூதன் வந்து தட்டி எழும்பும் விலங்கெல்லாம் சங்கிலியெல்லாம் கலந்து விழும் எழுவான்னு அவர் சொப்பனம் காண்றது போல போனாராம். அப்புறம் தான் தெளிவு வந்துதான். அப்படி இவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் போனால் எதிரிகள் இராணுவத்தில் ஒன்றுமே இல்லை. அங்கே பாளையத்தில் அவன் ஒரு கூடாரத்தில் போய் என்ன பண்ணானா, புசித்து குடிச்சு, இங்கே திராட்சை ரசம்லாம் நிறைய இருந்திருக்கு போல இருக்கு, குடிச்சு புசிச்சுட்டு அங்கிருந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு ஒளிச்சு வச்சான். வச்சுட்டு வெளியே வந்தான். இந்த கூடாரத்தில் நல்லா அங்கே என்னது பஞ்சம், எவனும் பிச்சையே போட மாட்டேங்கிறான். இங்கே நிறைய செழிப்பு, நல்ல அந்த இராணுவத்துக்கு கொடுக்கக்கூடிய நல்ல புரோட்டீன் எல்லாம் இருந்திருக்கு. நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு பொண்ணும் வெள்ளி எடுத்து வச்சுக்கிட்டு அதோட போய் தொலைவணும்னு பார்க்காம இன்னொரு கூடாரத்தில் அங்கே ஏதாவது வித்தியாசமாக கிடைக்குமான்னு. சில ஆளுங்க வெஜிடேரியனில் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அது சரியில்லை, வாங்க பிரியாணிக்கு போகலாம் அப்படின்னு போவாங்க. இப்படி அவன் என்ன பண்ணுறான், அவன் இன்னைக்கு இது ஆசை முடியலை, இன்னொன்றில் போகிறான். அப்படி தானே இருக்குது வேதத்தில். வாசிங்க. இல்லை அதுக்கு முன்னால் வேறொரு கூடாரத்துக்கு போனான், ஒளித்து வைத்தான். இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க, கடைசியில் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாயிருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். பாருங்க, இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாம் நிறைய உண்டு, அதை இப்பெல்லாம் பேச முடியாது. இதுவே அனுக்கிற காலம், இன்றைக்கே ரட்சணை நாள். நீ நற்செய்தி அறிவிக்க உனக்கு தருணம் வருகிறது. இன்னும் கொஞ்ச நாளையில் என்ன வரப்போகுது, ரகசிய வருகை வரும். அதுக்கப்புறம் 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவனுடைய காலம். அதில் 3 ஆண்டு காலம் சுமூகமாக இருக்கும், அடுத்த 3 காலம் மகா கொடூரம். அப்போ நீ போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. இப்போவே நீ அறிவிக்க வரலன்னா அப்போ எங்கே அறிவிக்க முடியும் உனக்கு? இன்றைக்கு அனுக்கிற காலம், அது ஒரு சப்ஜெக்ட், அது வேற, அது இன்னொரு நாள் பார்க்கலாம். நான் வந்தது சொல்கிறேன். இவன் சொல்கிறான், புசிச்சான் குடித்தான், ஒரு கூடாரத்திலிருந்து எடுத்து ஒழிச்சு வச்சான், இன்னொரு கூடாரத்திலும் போனான், அதையும் எடுத்தான். இது நற்செய்தி அறிவிக்க நாள். என்ன நற்செய்தி? ஐயா, எதிரியில் எவனையும் இல்லை, ஓடி போயிட்டான், இப்போ நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, இங்கே நிறைய பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, கோதுமை இருக்குது, கட்டா நமக்கு தின்பண்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி போய் என்ன பண்ணாங்க, அந்த பிரதானிகிட்ட சொல்கிறான். அங்கேருந்து எல்லாரும் ஓடுறாங்க வராங்க. போய் எல்லாத்தையும் கொள்ளை அடித்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சமாரியாவில் இப்போ என்ன ஆகுதுன்னா, எலிசா சொன்ன வண்ணமாக இப்போ என்ன ஆகுது, கோதுமை மாவெல்லாம் சில்லற பைசாக்கே கிடைக்குது. அவன் வாங்குறான், அவன் அடிச்சுக்கிறான். இத்தனை வருஷம் பஞ்சத்தில் இருந்தவன் கிடைச்சா விடுவானா? அவன் மூட்டையாக எடுக்கிறான். அந்த ஆளு கூட்டம் ஜாஸ்தியாகி போச்சாங்க. நன்றாக கவனிங்க. இப்போது ராஜாவுக்கு அரண்மனைக்கு செய்தி போகுது, ஐயா இந்த மாதிரி அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. அப்போ ராஜா என்ன பண்ணான், அந்த பிரதானியை கூப்பிட்டான். யோ, அங்கே என்னையா கூட்டமாக இருக்குதா, முதல்ல போய் பாறையா அப்படின்னு. இவன் போனான். என்னன்னு பார்க்குறான். அங்கே கூட்டம் அதிகம். அவன் அடிச்சுக்கிறான், மூட்டையாக எடுத்துக்கிறான். இவன் உள்ளால போனான் பாருங்க, கூட்ட நெரிசத்தில் போட்டு இவனை மிதிச்சுட்டாங்க. மிதிச்சு இவன் செத்தே போயிட்டான். அந்த எலிசா சொன்னார்லவா, நீ கண்ணால் காண்பாய், நீ விசுவாசிக்காததுனால நீ அதை சாப்பிட மாட்டாய். செத்துட்டான். இப்போ சமாரியாவில் நல்ல மலிவாக கிடைச்சது. யாருனால?
அதுதான் சப்ஜெக்ட். யாருனால? குஷ்டரோகியினால. ஒரு குஷ்டரோகியுடைய காலை ஆண்டவர் இராணுவத்தின் இரைச்சலாய் மாற்ற முடியுமானால், ஒரு குதிரையினுடைய அந்த யுத்த குதிரையினுடைய கால் படுகிறது போல மாற்ற முடியுமானால், இராணுவத்தின் சவுண்ட் வர முடியுமானால், உன் காலையும் என் காலையும் ஆண்டவர் மாற்ற முடியாதா? ஏன் மாற்ற முடியவில்லை? அந்த மனசு நமக்கு இல்லை. எனக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறவர். அவர் உனக்கு இருக்க வேண்டியது மனது இருக்கணும், வாஞ்சை இருக்க வேண்டும். போவாயானால் உன் கால்களை ஆண்டவர் மாற்றுவார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, இந்த அழகான கால்களாக மாறின பரிசுத்தவான்களுக்கு, அந்த சுவிசேஷர்களுக்கு இருந்த காரியங்களில் நான் அதை வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நீதிமொழிகள் 3:26 வாசியுங்கள். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அன்பு தெய்வ பிள்ளையே, உன் கால் இப்பொழுது எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறது? காதல் வலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறதா? இல்லை துன்மார்க்கரோடு கூட்டு சேர்ந்து சிக்கிக் கொண்டிருக்கிறதா? நண்பர்களோடு சேர்ந்து உன் கால் சிக்கிக் கொண்டிருக்கிறதா? அழகாய் நிற்கிறவருடைய கால்கள் சிக்காதபடி காத்து கொள்ளப்பட்ட கால்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்ல, உன் காலை விலக்கி என்று சொல்லப்பட்டிருக்கும். உன் கால் போகிற இடம்லாம் நீ போகாதே. உன் கால் போகிற இடம்லாம் போகாதே. ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டுமானால் என்ன பண்ணணுமா? உன் காலை, ஏசாயா 58 என்று நினைக்கிறேன், உன் காலை விலக்க வேண்டும். உன் இஷ்டத்துக்கு போகக்கூடாது, சொந்த பேச்சை பேசக்கூடாது. ஓய்வு நாளை கர்த்தருடைய நாள் என்று இருக்க வேண்டும். அந்த வசனத்தை எடுத்தீர்கள், வேகமாய் வாசியுங்கள். 58:13. உன் காலை விலக்கு. உன் கால் அங்கங்கே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. உன் காலை சிக்காதபடி. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் தங்கள் காலை சிக்காதபடி காத்து கொள்ளப்பட்ட கால்கள் அந்த கால்கள். அல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதம் 25:11 வாசியுங்கள். சங்கீதம் 25:11. கர்த்தாவே, கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். உன் வலைக்கு நீங்களாக்கி என்று வருமே. எந்த வசனமா? 17 15 சாரி 15. காலை வலைக்கு நீங்களாக்கி. இன்றைக்கு வலை விரிக்கிறான், வேடன் வலை விரிக்கிறான். அங்கே போய் பறவைகளும் மிருகங்களும் சிக்கிக் கொள்கிறது. இன்றைக்கு பிசாசானம் வலைகளை விரித்து வைத்திருக்கிறான். அந்த வலையில் போய் சிக்காதுங்க. சிக்காதபடி நீ உன் கால் காக்கப்பட்டிருக்குமானால் உன் கால் அங்கே அழகாய் நிற்கும். அல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதம் 18:36 வாசியுங்கள். என் கால்கள் வழுவாதபடி உன் கால் சறுக்கக்கூடாது, வழுவக்கூடாது, ஸ்டெடியா இருக்கணும். பரிசுத்தத்தில் ஸ்டெடியா நில்லு. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்டெடியா நில்லு. சொல்லுவாங்களே, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். சர்ச்சுக்கு போனா ஆட்டுக்குட்டியா, வெளியே போனா பன்னிக்குட்டி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு கால் வழுவிடுது. வழுக்காதபடி பார்த்துக்கொள். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும். வழுவாதபடி காத்துக்கொள்ளுங்கள். 18:33 வாசியுங்கள். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அது உன்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவாராம். அதற்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும், சரண்டர் ஆக வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கே போக வேண்டும்?
உன்னை உயர் ஸ்தலங்களில் நிற்க பண்ண ஆண்டவராலே முடியும். உன் கால்களை கால்களாக மாற்ற முடியும். 91 சங்கீதம் 12 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாதம் கல்லிலே இடராதபடி தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராம். அப்படியா, தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமானால் நீ ஆண்டவரோடு இருக்க வேண்டும். பாதம் கல்லில் இடராதபடி. இந்த உலகத்தில் இடறுவதற்குரிய அநேக வழிகள் இருக்கிறது. இப்போ இடராதுங்க, விளம்பரங்களை பார்த்து இடராதுங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், விளம்பரங்களை பார்த்து இடறுவது, நயமான பேச்சுகளை பார்த்து இடறுவது. இடராதபடி கர்த்தர் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவாராம். அப்படியானால் நீ கர்த்தரோடு இருந்தால்தான் கர்த்தர் அந்த தூதனுக்கு கட்டளையிடுவார்.